ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பேக்கரி பிஸ்கட் பார்க்க போகிறோம். நாலு கப் மைதா, 2 கப் மைதாவுக்கு 3/4 கப் சர்க்கரை. நான் 4 கப் மைதா எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பட்டரை உருக்கி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே பண்ண பட்டர், அதனால தான் அப்படி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது உருண்டை பிடிக்கிற வர்ற அளவுக்கு நம்ம எண்ணெய் தான் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. 1/2 கப் எண்ணெய் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை 3ஆக பிரிச்சிடலாம். ஒரு பாதியில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இந்த பாதியில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இந்த பாதியை நம்ம ப்ளைனாக செய்கிறோம். 3 மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டின் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம். பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை, பிஸ்கட் கீழே ஒட்டாது, அப்படியே கூட செய்யலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் மாவு எடுத்து நம்ம தட்டிட்டு உள்ளே வச்சிடலாம். மாவு கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம்.
கடாயை முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஓவன் மாதிரியே தான் இதுவும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். உள்ளே வச்சுட்டு உடனே மூடிடுங்க. மீடியம் ஹீட்டில் 20 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், பிஸ்கட் ரெடி ஆயிருச்சு. எனக்கு 20 நிமிஷம் சரியாக இருந்துச்சு. நம்ம சுவையான பிஸ்கட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.